நீங்கள் கேப்ப மாவு அதே மாதிரி வந்து கம்பு மாவு கோதுமை மாவு மூணுத்தையும் நம்ம இட்லி மாவில் ஒரு கரண்டி போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு கரண்டினா 2 கரண்டி கோதுமை மாவு கேப்ப மாவு அப்படி போடுங்க. 1:2 விதத்தில் போட்டு கரைச்சி வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெறும் மாவுனா நல்லா இருக்காது. அதில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு அழகாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். மினி ஊத்தாப்பம் மாதிரி தான் நான் சொல்கிறது. காலைல டயட் ரெசிபி. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு மேலே வந்து நான் வந்து இதுதான் தூவுறேன். நான் வந்து கொள்ளுப்பொடி அரைச்சி வச்சுருந்தேன். அந்த கொள்ளுப்பொடி தான் அப்படியே தூவ போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேணாலும் கொஞ்சம் தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போடுற அந்த வெங்காயம், கேப்பை, கம்பு வந்து இந்த மாதிரி எல்லா தானியங்களும் போட்ட அந்த மாவு எல்லாம் சேரும்போது அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் பசி எடுக்காது. காலையில் இது 3 சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இல்லை 2 சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, பசி எடுக்காது. மதியானத்துக்கு ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் மார்னிங் டயட். சூப்பரான டயட். எனர்ஜியாக இருக்கும். டயர்ட்னஸும் உங்களுக்கு ஆகாது. கொஞ்சம் தோசை மாவில் கலந்து வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இது சட்னியே தேவையில்லை, வெறுமனவே சாப்பிடலாம். ஓகேவா? சூப்பர் டயட்.